ஒரு நபர் கிரிமினல் வழக்கில் எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவர் மேலே வழக்கு வந்து தொடர்ந்துபட்டிருக்கு. அந்த வழக்கில் இருந்து அவர் விடுபடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அரசு வேலை வந்து அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாரு. அதில் செலக்ட் ஆன பிறகு இவர் மேலே வந்து ஏற்கனவே கிரிமினல் வழக்கு போடப்பட்டிருக்கு. அண்ட் தென் வந்து இந்த வழக்கில் இருந்து அவர் விடுபட்டு இருந்தாலும் இதை காரணமாக காமிச்சு கவர்மெண்ட் வேலையிலேருந்து அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுக்காம பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இதை ரிசால்வ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ தாராளமாக இதை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு வழக்கு இதே மாதிரி நடந்த சம்பவம் ஒரு வழக்கை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஸோ அந்த வழக்கு மூலயமா நம்ம எப்படி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத